எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். 4 வெள்ளை முடி வந்துட்டாலே எல்லாருமே டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி டை போடுறப்ப அது தலைமுடிக்கும் கெடுதல், உடம்புக்கு கெடுதல். அது மட்டும் இல்லாமல் 4 முடி 40 முடியாகவும் 400 முடியாகவும் வெள்ளையாக மாறிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மையை தயார் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை முடிக்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமாக நம்ம டையை போடாமல் இந்த மாதிரி ஹென்னா, அதாவது ஹென்னா கடையில் விற்கிது பார்த்தீங்கன்னா, அது எப்படி மிக்ஸ் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹென்னா எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த மாதிரி நம்ம ஹென்னா போட்ட பிறமும் நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டச்சு, இன்ஸ்டன்ட் ஹேர் டச் விற்கிதுங்க. பவுடராகவோ இல்லைன்னா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண உடனேயே ரொம்ப இச்சிங் வருதுங்க தலையில். அதனால் இதெல்லாம் நான் வாங்கி அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே அந்த மையை தயார் பண்ணேங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மையை தயார் பண்ணி வச்சுட்டா நீங்கள் வெள்ளை முடிக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே தெரிகிற அந்த டார்க் மெரூன் கலர் அந்த முடிக்கும் அப்ளை பண்ணலாம். சட்டுன்னு நம்ம எங்கே வெளியே கிளம்புனாலும் கிளம்பலாங்க. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டை போடுறவங்களுக்கு, ஹென்னா போடுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை டச்சப், அதாவது இது ஒரு மை மாதிரி நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்கு அகல் விளக்கு ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது விளக்கு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு தட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு உயரத்தில் நிற்கிற அளவுக்கு 2 பக்கமும் 2 டம்ளர். அதே போல் அந்த எந்த அளவுக்கு அந்த டம்ளருடைய ஹைட் இருக்கோ அதுக்கு பாதி அளவாவது இந்த அகல் விளக்கு உட்காந்துருக்கணும். ரொம்ப கீழே நம்ம வச்சோம்னா அந்த மை அந்த தட்டில் செட் ஆகாதுங்க. அதனால் ஓரளவு ஹைட் பண்ணிக்கணும் அந்த விளக்கை. அதனால் கீழே ஒரு சின்ன கப்பு வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சுருக்கேன். அந்த தட்டு நிற்கிறதுக்கு சைடில் 2 டம்ளர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காட்டன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல ஒரு பால் மாதிரி வச்சுக்கிறேன். அந்த பஞ்சை நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு திரும்பவும் கொஞ்சம் பஞ்சை எடுத்துட்டு அந்த பால் மாதிரி இருக்கிற அந்த பருத்தியை அப்படியே உள்ளுக்குள்ளே உட்கார வச்சு மேல் நோக்கி குவிச்சு கொண்டு வரணுங்க. குவிச்சிட்டு நம்ம அந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலால் அப்படி திரிச்சோம்னா மேலே திரி மாதிரி வந்துடும். இது பூத்திரி அப்படின்னு சொல்லுவோம். மாவிளக்கெல்லாம் ஏற்றுறப்ப கூட இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வெளியில் எங்கே நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் மாவிளக்கில் அணையாமல் எரியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவாமி புறப்பாடு, அம்பாள் புறப்பாடுலாம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு ஏற்றுவாங்க. வெளியில் காற்றடிக்கிறப்ப அந்த விளக்கு மாவிளக்கில் ஏற்றின விளக்கு அணைஞ்சு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் பூத்தெரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா நெய்யில் துவச்சி நிமித்தி வச்சிங்கன்னா மாவிளக்கில் அணையாமல் எரியும். இப்போ அந்த மாதிரி நல்லா பெரிய திரியாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த அகல் விளக்கில் உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் அசையக்கூடாது. அதே சமயத்தில் திரி நல்லா மேல் நோக்கி இருக்கணும். விளக்கெண்ணெய் ரொம்ப முக்கியமாக இதில் சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள் முக்கியங்க. விளக்கெண்ணெய் பாதி அளவும் மீதி பாதி அளவு என்ன பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த எண்ணெயில் தயாரிக்கிற அந்த மையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது. தலையில் தடவுறப்ப நீங்கள் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதை வச்சு நம்ம இந்த மை தயார் பண்ணுறதை விட இந்த விளக்கெண்ணெயோட இந்த ஆல்மண்ட் ஆயிலும் சேர்ப்ப நல்லா அந்த மை திக்காக இருக்குங்க. சட்டுன்னு முடியிலேருந்து போகாது. அதுக்காக தான் இதன் மூலியமாக இந்த 2 எண்ணெய் மூலியமாக விளக்கேற்றி அதில் கிடைக்கிற அந்த மையை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், விளக்கு ஏற்றியாச்சு. மேல்முகமாக எரிஞ்சுன்னு இருக்கு. அந்த தட்டையும் கவுத்து வச்சுடணுங்க. எவ்வளோ கிட்டக்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு உயரத்தில் அகல் விளக்கு வச்சாதான் அந்த திரி தட்டு பக்கத்தில் இருந்தால் தான் நிறைய உங்களுக்கு அந்த மை கிடைக்குங்க. வெளிப்பக்கம்லாம் உங்களுக்கு அந்த கரும்புகையெல்லாம் போகாமல் அத்தனை மையுமே அந்த தட்டில் செட் ஆகும். விளக்கில் இருந்த எண்ணெய் எல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மை எப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அவ்வளோ கருன்னு இருக்குங்க. இப்போ சைடு டம்ளர்லலாம் கூட அந்த மை இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்படி நம்ம அந்த டம்ளர்லேருந்து கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இல்லைனா ஒரு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேப்பரையே நல்லா மடித்து வச்சுருக்கேன். கையில் படாமல் உங்களுக்கு இந்த டம்ளரில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த தட்டில் கலெக்ட் ஆகிடும். ரொம்ப சுலபம். கொஞ்சம் கூட அந்த டம்ளரில் ஒட்டாமல் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர்லையும் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா? சைட்லலாம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு பேப்பரால் அப்படி ஒரு ஷார்ப்பாக அந்த முனையை வச்சுட்டு அப்படி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா எல்லாமே தட்டில் கலெக்ட் ஆகிடும். இப்போ தட்டில் இருக்கிறதையும் அதே மாதிரி ஒரு பக்கமாக அந்த பேப்பரால் குவிச்சு கொண்டாந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தட்டில் கலெக்ட் பண்ணுறதையும் பாருங்கள். ஒரு ஓரத்துலேருந்து ஒரு பக்கமாக எல்லாத்தையும் குவிச்சு கொண்டு வரணுங்க. பாருங்களேன்,
கையில் படாமல் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் படுறத பற்றி இல்லை, கையில் பட்டுட்டா உங்களுக்கு லேசில் போகாதுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கைப்படாமல் நம்ம இந்த மாதிரி பேப்பர் வச்சு எல்லாத்தையும் வழித்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்க்குறத காமிக்கிறேன். திரும்பவும் அந்த மை எவ்வளோ ஒரு நல்ல டார்க் பிளாக்காக இருக்குன்றதையும் திரும்பவும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தட்டில் மிச்சம் ஒட்டின்றதுக்கு பார்த்தீங்களா, அதை மட்டுமே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மை தயாரிக்க இந்த விளக்கெண்ணெய் பாதாம் எண்ணெய் எடுத்ததுனால இந்த மை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆயிலோட இருக்குங்க. இப்படி தொட்டு பார்க்குறப்ப இந்த பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலரு. அதே சமயத்தில் நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கோங்க. இப்போ கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு அந்த கருப்பு மை ஒட்டிக்குங்க. லேசில் உங்களுக்கு தண்ணியில் நம்ம அலசினா கூட போகாது. ஏதாவது ஒரு ஷாம்பு இல்லைன்னா சோப்பு போட்டு அலசினா தான் அது வந்து க்ளீன் ஆகுங்க. இப்போ நல்லா தேய்ச்சி கூட நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம கழுவினாலும் எந்த அளவுக்கு அந்த மை பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அப்போ தலையில் நீங்கள் அப்ளை பண்ணால் எவ்வளோ உங்களுக்கு கருன்னு இருக்கும் பாருங்கள். அதனால் அவசியம் நீங்கள் இது எல்லாருமே செய்யலாம், ரொம்ப சுலபம். இப்போ என்னோடய தலைமுடியிலையும் நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நான் தயார் பண்ணி காமிச்ச மை பார்த்திங்கன்னா 2 முறை நான் செஞ்சுட்டு 2 டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டப்பாவில் இருக்கிற மையில் நான் இப்போ வந்து ஆலோவேரா ஜெல், கற்றாழை ஜெல் சேர்த்து காமிக்கிறேன். சாதாரணமாக நீங்கள் மையை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணால் கூட கொஞ்சம் நமக்கு அந்த பவுடர் மாதிரி இந்த கருப்பு மை கீழே கொட்டிட்டாலோ இல்லை புடவைகள்லாம் கொட்டிட்டா அப்படியே பிடிச்சிக்குங்க. முகத்தில் பட்டுட்டாலும் அப்படியே உங்களுக்கு பிளாக்காக ஆகிடும். திரும்பவும் நம்ம ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணணுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல், அது இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணது தான் வச்சுக்கணும். வீட்டில் நம்ம கற்றாழை வளர்த்துருந்தா கூட அதுலேருந்து ஜெல் எடுத்து நம்ம இந்த மாதிரி மையில் சேர்க்க வேண்டாங்க, அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி கடையில் விற்கிற ப்ரிசர்வேட்டிவ் பண்ண அந்த ஜெல், இந்த கற்றாழை ஜெல்லை எடுத்துகிட்டு இருக்கோம். 1 ஸ்பூன் நல்லா அந்த மை கூட குழப்பி ப்ரெஷ்ஷால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கற்றாழை ஜெல் இல்லை எனக்கு வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பழைய ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையாலே ஒரு முறை தேய்ச்சி விட்டோம்னா எங்கேயும் ஒரு சின்ன வெள்ளை முடி இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு கோட்டிங் ஆகிடும். அதனால் முக்கியமாக முதல்ல நம்ம ப்ரெஷ்ஷால் ஒவ்வொரு முடியிலையும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த கருப்பு மையை எடுத்து தடவிடணுங்க. அதுக்கப்புறம் கையால் ஒரு முறை தேய்க்கணும். இப்போ என்னோடய தலைமுடியில் 2 விதமாக நான் காமிக்கிறேன். முதல்ல நானே இந்த மை அப்ளை பண்ணாமல் ஹென்னா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 முறை ஷாம்பு போட்டாலே பாருங்கள், அந்த வகுடுகிட்ட தான் எனக்கு நிறைய வெள்ளை முடி, அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு சிவப்பாகவும் வெள்ளையாகவும் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ சட்டுன்னு நம்ம வெளியே போகணும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா அந்த பாருங்கள், இந்த மையை எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் பண்ணேன், அதுக்கப்புறம் கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். கையை நம்ம நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. ஒரு இச்சிங் இருக்காது உங்களுக்கு. சட்டுன்னு வெளியே எங்கே கிளம்பணுனாலும் கிளம்பலாம். அது முன் நெட்டிலாம் பார்த்திங்கன்னா தினமும் நம்ம சோப்பு போடுறப்ப தான் அங்கே தான் சட்டுன்னு உங்களுக்கு வெள்ளை முடிகள் இருந்தால் அந்த நம்ம டை போட்டிருந்தாலோ ஹென்னா போட்டிருந்தாலோ போயிடும். காது மடல்லலாம் அந்த வெள்ளை முடி இருந்தால் கூட எல்லாமே இந்த மை வச்சு சரி பண்ணிடலாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டை போடுறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி மை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.